ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அன்பு வந்து அப்படியே வந்து அருணப்ப அப்செட் ஆகி வெளியில வராரு. என்னடா நம்ம எங்க போனாலுமே வந்து நம்மளுக்கு வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. நம்ம ராஜேஸ்வரி குரூப்ஸ் அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி வந்து எந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லா இருந்தோமோ, இப்ப அந்த நேம கேட்டாவே எல்லாரும் அலறி ஓடக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். ஸோ இந்த நேம வச்சுக்கிட்டு நாம எப்படி இந்த வேலை கிடைக்கும்? இது ரொம்ப நம்மளுக்கு ஒரு அப்செட்டான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்ப 2 லவர்ஸ் வந்து புருஷன் முன்னாடி 2 பேருமே வந்து ஒரு இடத்துல வந்து ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க. அத பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு அன்பு. நம்ம கூட வந்து கண்மணி எந்த அளவுக்கு நெருக்கமா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாரு எல்லாமே தலைகீழ ஆயிருச்சு. அவன் நம்மள பத்தி எத பத்தியுமே நினைக்கல. மொத்தத்துல வந்து நம்மளவே டோட்டலாவே அவ மறந்துட்டா. பாட்டிட்ட வந்து ஒரு சின்ன சாரி கேட்டுருக்கலாம். ஆனா சாரி வந்து அவ கேட்காம தூக்கி எறிஞ்சுட்டு போயிட்டா. அது மட்டும் இல்ல, நம்மள பத்தின எந்த நினைப்புமே அவளுக்கு இல்ல. அவ பாட்டுக்கு போறா, அவ வேலைய பார்க்குறா. அவ ஒரு கான்ஸ்டப்ல போய்க்கிட்டே இருக்கிறா. ஸோ நாம தான் இன்னைக்கு வந்து எல்லாமே அதாவது தலைகீழா போய் நம்ம தான் இன்னைக்கு நிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாப்புல அன்பு. அன்பு சொன்ன விஷயங்கள் எல்லாமே சரிதான். ஆனா அன்போட தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனைவி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து அவர் கொஞ்சம் வந்து கேட்டுருக்கலாம். அந்த இடத்துல வந்து அன்பு பண்ண தப்பு தான். இன்னைக்கு அதுக்கான பிரச்சனை அதிகமாவே இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா, அன்பு வந்து பாட்டிய முழுமையா நம்பியிருக்க கூடாது அப்படின்னு தான் என்னோட கருத்தா இருக்கு. அதே நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்மணி வந்து ஹோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரசங்கள எல்லாமே ரெடி பண்ணி சூப்பரா அர்ஜென்ட்டுக்கு எந்த அளவுக்கு டேஸ்ட்டா குடுக்க முடியுமோ, அந்த அளவுக்கு டேஸ்ட்டா குடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல்ல ஏற்கனவே வந்து கண்மணி மாரி ஏற்கனவே ஒருத்தர் மட்டும் நல்லா வந்து அதாவது மேனேஜ்மென்ட் பண்ணக்கூடிய இடத்துல ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கண்மணிய பாராட்டுறாங்க. அப்போ அவர் சொல்றாப்புல ஜீவா, நீங்க எப்படி அதே மாரி தான் அவரு அவரு வந்து இந்த அளவுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும்போது, என்னால இவ்வளோ காலத்துக்கு ஹோட்டல இழுத்து கொண்டு வர முடியுது அப்படின்ட்டு அவங்கட்ட சொல்றாரு. ஸோ இனி ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்ம வந்து இன்னும் ஹோட்டல வந்து நல்ல மாரிக்கு கொண்டு வந்துரலாம் அப்படின்ட்டு கண்மணி சொல்றாங்க. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பு வந்து அடுத்து வந்து யோசிக்கிறாரு. நாம வந்து என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியாம நம்ம திசையற்று போய் நிக்கிறாங்க. நம்ம அம்மா நம்மளுக்கு சொன்ன அட்வைஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கலாம். அதையும் நம்ம மிஸ்யூஸ் பண்ணிட்டோம். ஸோ என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படின்றாங்க. அதே நேரத்துல வந்து வீட்டுக்கு போனாவே வெண்ணிலா டார்ச்சர் ஓவராவே இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்மட்ட வந்து அவ வந்து ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருக்கிறா. அதனால வீட்டுக்கு போறதுக்குமே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த பக்கம் கண்மணிட்டயும் நம்ம போ முடியாது. நம்மளுடைய லைஃபே வந்து இப்படி நட்டகத்தால நிக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாப்புல. அதே இடத்துல வந்து கண்மணி வந்து அடுத்தடுத்து வந்து பெரிய பெரிய அப்டேட்லாம் பண்றாங்க. ஹோட்டல்ல நெறைய மாற்றங்கள் ஏற்படுத்துறாங்க. இத வச்சு நம்ம வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணோம்னா, இன்னும் நம்மளுக்கு நல்லா ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. லைக்